அத்தைக்கு வாக்கு கொடுத்துட்டு நான் எப்படி போய் அம்மாவை பாப்பேன்னு அழுதுகிட்டு இருக்கா. அப்படின்னா இனிமே நான் என் பொண்ணை பார்க்கவே முடியாதா மாப்ள? அவகிட்ட பேச முடியாதா? இதான் என் தலையெழுத்தா? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க உங்க பொண்ணை பார்க்க முடியும். அவகிட்ட பேச முடியும். முக்கியமா இதை சொல்லதான் உங்களுக்கு காலே பண்ண. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா என்னால அம்மாவை பார்க்க முடியாது, கோவில்ல அம்மாவுக்காக வேண்டிக்க போறேன்னு சொன்னான். நாளை காலைல மகா புண்ணியம்மன் கோவிலுக்கு போறாத்த. அந்த நேரத்துல நீங்களும் போனீங்கன்னா மகாவை பார்க்கலாம், அவகிட்ட பேசவும் முடியும். கோவிலுக்கு போனா மகாவை பார்க்கலாம், ஆனா அவன் கூட பேசுவாளா? பேச மாட்டா மாப்ள. பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவா. அது இன்னும் மனசுக்கு கஷ்டமாயிடும். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கையில அடிபட்டு விரலுக்கு கட்டு போட்டு நிக்கிறப்பவும் பார்க்காம போயிடுவாள என்ன? அதனால நாளைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு போங்க. மா உங்ககிட்ட பேசுவா. சரிங்க மாப்ள, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாங்க கண்டிப்பா போறோம். ஏன் மாப்ள, நீங்க எங்களுக்கு போன் பண்ணி சொன்னது மகாக்கு தெரியுமா? இல்ல அவளுக்கு தெரியாது. கோவிலுக்கு நீங்க யதார்த்தமா வந்த மாதிரி காட்டிக்கோங்க. சரிங்க மாப்ள, நாங்க கண்டிப்பா போறோம். சரிதா, உடம்ப கவனமா பாத்துக்கோங்க. எதனா இருந்தா கால் பண்ணுங்க. நான் வச்சிடறேன். சரிங்க மாப்ள. அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்க போறியா? நீ சேர்த்து வச்சா அதை வெட்டி விடதான் நான் இங்க இருக்கேன்ல. இப்பவே போய் இத அம்மா கிட்ட பத்த வைக்கிறேன்.